செய்வதற்கு தேவையானது 9 விதமான பாஷாணங்கள். மொத்தம் 10 விதமான பாஷாணங்கள் வேணும். அதில் 9 விதமான பாஷாணங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா, துருசு, அதாவது சல்பரிக் ஆசிட், அது பேர் துருசு சொல்லுவாங்க. லிங்கம், வெள்ளை பாஷாணம், அரிதாரம், கந்தகம், பாதரசம், கௌரி பாஷாணம், பீரம், பூரம். இந்த 9 பாஷாணங்களையும் சுத்தி செஞ்சு தலா சம அளவு எடுத்து கடுவத்தில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இந்த பாஷாணங்களுடைய மொத்த எடையில் 3ல் 1 பங்கு எடை ஜாதிலிங்கம் எடுக்கணும். அது ஒரு பயங்கர விஷம். உலகத்திலே பயங்கரமான விஷயம் எதுனா ஜாதிலிங்கம் தான். அந்த ஜாதிலிங்கத்தை பக்குவப்படுத்தி சுத்தி பண்ணி அதை இது கூட சேர்த்து கருக்குட நீர் இல்லைன்னா அமிரி விட்டு எல்லாம் ஒரு 3 சாமம் 4 சாமம் அரைச்சி அதை வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா, புடம் போட்டிங்கன்னா, அந்த நவபாஷான சிலைக்குண்டான மெட்டீரியல் கிடச்சிடும். இதுக்கு இந்த நவபாஷாணத்தையும் கட்டுறதுக்கு உபரசங்கள் சேர்க்கலாம். அது 21 வகை தேரும். இந்த 21 உபரசங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஜெயநீர் செஞ்சு கூட நவபாஷாணத்தை கட்டலாம். ஒன்று கருக்குட நீர் வச்சு கட்டலாம், இல்லைன்னா ஜெயநீர் செஞ்சு திராவகம், அதாவது வெடிப்பு ஜெயநீர் திராவகம்னு சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் ஊற்றி அரைச்சி கட்டலாம். இது சகலமானதையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சஞ்சீவி மூலிகையாக மாறிடும். இதுதான் நவபாஷாணம் சிலை செய்யக்கூடிய யுக்தி. நவபாஷான சிலை செய்யணும்னா கருக்குட நீரும் ஜாதிலிங்கமும் தேவை. ஜாதிலிங்கம் கடலில் விற்காது, அது ஆகாயத்திலேருந்து தருவிக்கக்கூடிய ஒரு பொருள், பூமியில் வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஆகாயத்திலேருந்து பூமியில் விளைஞ்சி எடுக்கக்கூடிய ஜாதிலிங்கம் வேணும். ஜாதிலிங்கம் இருந்தால் தான் எந்த பொருளையும் கட்ட முடியும். இதுதான் நவபாஷாணங்களை கட்டக்கூடிய திறன். இப்படி தான் போகர் கோரகர்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லோரும் இது தெரிஞ்சால் செய்யலாம். பொருள் கிடைக்கணும்ல. அதை மற்றதை யூடியூப்பில் போகிறதெல்லாம் துப்பாக்கூரெலாம் கேட்காதீங்க, நம்பாதீங்க. அவ்வளோதான். சித்த வைத்தியன்னு சொன்னால் உபரசங்கள் தெரியணும், நவபாஷாணங்கள் தெரியணும், ஜெயநீர் வகைகள் தெரியணும், உப்பு வகைகள் தெரியணும். உப்பை கைப்பு இல்லாமல் கட்டுறதுக்கு தெரியணும். இவன் தான் அதை செய்வான ஒழிய மற்றெல்லாம் எவனும் செய்ய முடியாது. கத்தி கிடக்க வேண்டியதுதான். அவ்வளோதான்.